உலக கிறிஸ்தவர்களை தன்னுடைய ஒற்றை அறிக்கையால் அதிர்ச்சியில் ஆழ்த்திய வாத்திக்கானில் உள்ள புதிய போப் இனி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தாயாகிய மரியாள் இரட்சகர் என்றும் மத்தியஸ்தி என்றும் அழைக்கப்பட மாட்டார் என்ற அறிக்கையை வெளியிட்டார். தற்போது புதியதாக பதவியேற்றுள்ள போப் லியோ அவர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தாயார் கோ ரெடம்ட்ரிக்ஸ் என்றும் கோ மீடியாட்ரிக்ஸ் என்ற பட்டத்துடன் கத்தோலிக்க திருச்சபை மக்களால் புகழப்பட்டு வந்தார். கோ ரெடிம்ட்ரிக்ஸ் என்பதற்கு மீட்பில் அன்னை மரியாவின் பங்கு. மரியாள் மீட்பை பெற்றெடுக்கவில்லை என்றாலும் அவர் மீட்பரை இந்த உலகத்திற்கு கொண்டு வந்ததாலும் சிலுவையை அடியில் துன்பத்தில் இணைந்ததாலும் அவருக்கு வகித்த பங்கு இன்றியமையாதது என்று கத்தோலிக்க திருச்சபை மக்கள் இன்றளவும் விசுவாசித்து அன்னை மரியாளை ஆராதித்து வருகின்றன. தற்போது போப் லியோ அவர்கள் வெளியிட்ட அறிக்கை இயேசு கிறிஸ்துதான் இரட்சகர், மரியாள் இரட்சகர் அல்ல என்பது வெளிப்படையாக காட்டுகிறது. மேலும் அன்னை மரியாள் கோ மீடியாட்ரிக்ஸ் என்று அழைக்கப்பட்டு வந்தார். கோ மீடியாட்ரிக்ஸ் என்பதற்கு மத்தியஸ்தி என்று பொருள். இது பொதுவாக கத்தோலிக்க திருச்சபையில் பயன்படுத்தப்படும் மரியன்னையின் பட்டமாகும். அருள் அனைத்துக்கும் மத்தியஸ்தி. அருள் என்பதற்கு வரப்பிரசாதத்தை குறிக்கும். மேலும் எல்லா கொடைகளுக்கும் அன்னை என்றும் அழைக்கப்பட்டு வந்தார். தற்போது இந்த இரண்டு பட்டமும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தாயாகிய மரியாளுக்கு பொருந்தாது. இனி அவரை இரட்சகர் என்றும் மத்தியஸ்தி என்றும் அழைக்கவும் கூடாது, ஆராதிக்கவும் கூடாது என்று போப் லியோ அவர்கள் கேட்டுக்கொண்டார். ஆம் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, அவர் உண்மையை அறிவித்திருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டுமே இரட்சகர். அவர் ஒருவரே உலகத்திலுள்ள அனைவருக்கும் மத்தியஸ்தர் ஆவார். போப் லியோ அவர்களின் இந்த திடீர் அறிக்கை கத்தோலிக்க கிறிஸ்தவர்களை அதிர்ச்சியிலும் பிரிவினை சபைகளை மிகுந்த ஆச்சரியத்திலும் ஆழ்த்தியுள்ளது. ஆம் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, போப் லியோ அவர்கள் அறிவித்த இந்த அறிக்கை குறித்து உங்கள் கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. இந்த அறிவிப்பை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பதை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கிறிஸ்தவ தகவல்களையும் செய்திகளையும் உடனுக்குடன் அறிந்து கொள்ள நமது வைரல் கிறிஸ்டியன் தமிழ் என்ற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.